நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராம இருக்கிறது கொஞ்சம் லாஸ் தான். பட் லாஸை விட எனக்கு என் லவ் தான் பெருசு. நான் வேற ஷெஃப் அப்பாயிண்ட் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட என் லவ்வையே சொன்னேன். அந்த ஷெஃப் உங்க அளவுக்கு இல்லதான். பட் என்ன பண்றது, உலகத்திலேயே ஒரு ரவி தானே இருக்காரு. அதனால தானே நான் உங்களை லவ் பண்ணேன். நீது யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். நீங்க லிமிட்டை கிராஸ் பண்ணி வர மாட்டீங்களா ரவி? நீது நீ எதை மனசுல வச்சு இப்படி பண்றீங்கன்னு தெரியல. ஆனா என் லைஃபோட விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்க கூட என் ஹார்ட்டோட விளையாடுறீங்க ரவி. ஸ்டாப் இட் நீது. இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. என் லைஃபே கொலாப்ஸ் ஆகுது. முதல்ல நீங்க ஸ்ருதி கிட்ட சாரி கேளுங்க. சாரி கேட்கணுமா? ஆமா, சாரி கேட்டு நீங்க என்ன லவ் பண்ணலன்னு ஸ்ருதி கிட்ட சொல்லுங்க. எனக்கு நீங்க சொல்ற விஷயத்த செய்யணும்னு தோணுது. ஆனா என்ன பண்றது ரவி, எனக்கு போய் சொல்ல வராதேப்பா. லவ் பண்றேன். வேணா நீது, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். இப்ப நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? சி, நான் உங்களை லவ் பண்றேன், அவ்வளவுதான். அதுக்காக நீங்களும் என்ன லவ் பண்ணணும்னா கேட்கவே இல்லையே. உங்களை எந்த வகையிலயும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. ஆனா நான் உங்களை லவ் பண்றேன், பண்ணுவேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீது, நான் மேரேஜ் ஆனவன். ஓகே, அதுக்கு நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்கலையே. நான் உங்களை லவ் பண்றேன், அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்ருதியை பத்தி யோசிச்சு பாருங்க. நான் எதுக்குப்பா யார் யாரையும் பத்தி யோசிக்கணும்? உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த ஃபீல் கூட நல்லா இருக்கு. சோ நான் சொன்னதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல. இது பயங்கரமான ஆளா இருக்கடா. ஏன் இப்படி பண்றான்னு ஒண்ணுமே புரியலடா. நல்ல பொண்ணாதான் இருந்தா, திடீர்னு இப்படி மாறிட்டா. மனுஷங்க எப்ப எப்படி மாறுவாங்கன்னே தெரியாதுடா. ஆனா இந்த பொண்ணோட கேரக்டர் இப்படிதான்டா இருக்குது. நீ எவ்வளவு கேட்டாலும் மன்னிப்பு கேட்க போறதில்ல. அப்போ ஸ்ருதி வீட்டுக்கு வரமாட்டா. என்ன ரவி, இந்த பொண்ணு தான் லூசா இருக்கு. இதோட அப்பா கிட்ட பேசி பாப்போமா? ஆட போடா, இதுவே இவ்வளவு பெரிய லூசா இருக்க. அவங்க அப்பா அம்மா அதை விட பெரிய லூசா இருப்பாங்க. நீ சொல்றது சரிதான்டா. இல்லைன்னா பொண்ணு இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்க மாட்டாங்களே. டேய், அந்த ஓனர் நல்லவர் தான்டா. இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அவர் இப்ப சென்னையில இல்ல, பாம்பேல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணுன்னு செல்லமா வளர்த்தாரு, அதான் அப்படி பண்ணிட்டு இருக்கா. அப்பா அம்மாட்ட பேசுறதா வேஸ்ட். நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லவா? நீ முதல்ல ஐடியாவை சொல்லு. சூப்பரா இல்லையான்னு நாங்க சொல்றோம்.